அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடலில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட மாந்திரீக கட்டுகளையுமே உடைத்தறியக்கூடிய ஒரு அற்புதமான மைப்பிரயோக முறையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பிடம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது நான் சொல்லக்கூடிய இந்த மைப்பிரயோக முறையை தொடர்ந்து 48 தினங்கள் உங்களுடைய நெற்றியில் குளிச்சுட்டு இந்த மையை நீங்கள் வச்சுக்கிட்டு வந்தாலே போதும். உடலில் இருக்கக்கூடிய எவ்விதமான மாந்திரீக கட்டுகளையுமே சுக்குநூறாக உடச்செறிய முடியும். அந்த அளவுக்கு ஒரு அதிபயங்கர சக்தி வாய்ந்த மைப்பிரயோக முறை அது. சரிங்களா? இந்த மைப்பிரயோக முறையை வச்சு தெய்வங்களுக்கு இருக்கக்கூடிய கட்டுகளையும் நம்ம அவுக்க முடியும். நம்ம உடலில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய எதிரிகள் நம்ம வளரக்கூடாதுன்னு நம்மளுக்கு போட்டிருக்கக்கூடிய முடக்கங்கள், தொழில் வளரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தொழில் வளர்ச்சிக்காக போடக்கூடிய கட்டுகளையும், எப்பேற்பட்ட மாந்திரீக கட்டுகளையுமே ஒரு நொடி பொழுதில் உடச்செறிஞ்சிட முடியும். சரிங்களா? அந்த அளவுக்கு ஒரு அதிபயங்கர சக்தி வாய்ந்த மைப்பிரயோக முறை தான் இது. சரிங்களா? சரி, இந்த மை முறையை எப்படி நம்ம ரெடி பண்ணுறது அப்படின்னா, ஒரு அமாவாசை நாள் அன்னைக்குன்னு நீங்கள் என்ன செஞ்சுக்கன்னா, விடியற் காலையில் வெள்ளருக்கு மூலிகைக்கும், சரிங்களா, அடுத்து பார்த்திங்கன்னா வேப்ப மரத்துடைய புல்லுருவி. சரிங்களா? புல்லுருவினா தெரியும், வேப்ப மரத்தில் ஏதாவது வளர்ந்துருக்கும். வேறு ஒரு செடியுடைய கிளை என்ன செஞ்சுருக்கும்னா ஒட்டுண்ணி வகையில் சேர்ந்தது. சரிங்களா? வேப்ப மரத்தில் ஏதாவது காக்கா எதையாவது ஒரு மரத்துடைய விதையை சாப்பிட்டுட்டு அந்த இடத்துல அந்த வேப்ப மரத்தில் எச்சம் போட்டுச்சு அப்படின்னா அதில் இருந்து என்ன செய்யும்னா வளரும். சரிங்களா? இதுதான் புல்லுருவின்னு சொல்லுவாங்க. வேப்ப மரத்துடைய புல்லுருவி, அப்புறம் பார்த்திங்கன்னா மருதாணி மரத்துடைய புல்லுருவி. சரிங்களா? இந்த 3 மூலிகைகளுக்கும் காப்பு கட்டி சாப நிவர்த்தி செய்து இந்த மூலிகைகளை என்ன செஞ்சுக்கணும்னு பறித்து எடுத்துக்கிட்டு, இந்த மூலிகைகள் அனைத்தையுமே நீங்கள் என்ன செஞ்சணும், ஒரு புது மண் சட்டியில் உள்ளே வச்சு பச்சை கற்பூரம் போட்டு எரித்து, இல்லைனா புடம் போட்டுக்கலாம். புடம் போட தெரிகிறவங்க புடம் போட்டுக்குங்க, இல்லை புடம் போட தெரியாதவங்க பச்சை கற்பூரம் போட்டு எரித்து அந்த மூலிகைகளை கறி பக்குவத்தில் கொண்டு வந்துடுங்க. அதன் பிறகு இந்த மூலிகைகளெல்லாம் கல்வத்தில் போட்டு நல்லா அரைச்சிங்க அப்படின்னா ஒரு தூள் போல் வரும். இதோட பார்த்திங்கன்னா பசு நெய்யும் சேர்க்கலாம். எல்லாம் உங்களுக்கு அகோரமாக உக்ர தெய்வங்களை வச்சு இந்த மை ரெடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வேப்பெண்ணெய் ஊற்றி இது பண்ணிக்கிங்க. ரெண்டுமே வேலை செய்யும். சரிங்களா? உங்களுக்கு எது வசதியோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கிங்க. சரிங்களா? அதோட அத்தரு, புணுகு, செவ்வாது, கோரோசனை, பச்சை கற்பூரம், குங்குமப்பூ இதெல்லாம் சேர்த்து அந்த மையை நல்லா அரைச்சிங்க அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் அரைக்கணும். அரைச்சாத்தான் அந்த மை பக்குவத்துக்கு வரும். சரிங்களா? சும்மா 1 மணி நேரம் அரைச்சிங்கன்னா அது எல்லா பொருளும் ஒன்றும் சேராது, அந்த மை பக்குவத்துக்கு வராது. சரிங்களா? அப்போனா அது ஒரு சில இது வேலை செய்யாமல் போயிடும். சரிங்களா? அதனால ஒரு 2 மணி நேரம் நல்லா அரைங்க. நல்லா நைஸாக அப்படி திரண்டு வர்ற அளவுக்கு அரைங்க. அரைச்சி முடித்த பிறகு அதை எடுத்து ஒரு செப்பு டப்பாவில் எடுத்து பதனப்படுத்தி வச்சுக்கிட்டு, நீங்கள் ஒரு பௌர்ணமி நாளோ, ஒரு அமாவாசை நாளோ, இல்லை உங்களுக்கு உங்கள் தெய்வத்துக்கு உகந்த நாளோ நீங்கள் என்ன பண்ணுவோம், உங்களுடைய பூஜை ரூமில் இந்த மையை வச்சு நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, தொடர்ந்து 48 தினங்கள் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை அந்த மைக்கு கொடுங்க. கொடுத்து முடித்த பிறகு அந்த மையை எடுத்து நீங்கள் யாருக்கு மாந்திரீக கட்டுகள் இருக்கோ அவங்க இந்த மையை நெற்றியில் டெய்லி நீங்கள் நெற்றியில் வச்சுட்டு போகும்போது உடலில் இருக்கக்கூடிய அனைத்து கட்டுகள், தடைகள், கண்திஷ்டிகள் எல்லா பிரச்சனையுமே, நெகட்டிவான வைப்ரேஷன் உள்ள அனைத்து பிரச்சனைகளுமே நீங்கிடும். சரிங்களா? இந்த ஒரு மை போதும் சகல விஷயங்களையுமே நம்ம ஏற்படுத்த முடியும். இந்த ஒரு மையை வச்சு எல்லா விஷயமான கட்டுகளையும் உடைக்க முடியும். சரிங்களா? நல்லா தெரிஞ்சுக்கங்க. மந்திரங்கள் பிரயோகம் பண்ணி கட்டு உடைக்கிறது ஒரு முறை, மூலிகைகளை கண்டு கட்டு உடைக்கிறது ஒரு முறை. சரிங்களா? தாந்திரிகத்தை பயன்படுத்தி கட்டு உடைக்கிறது ஒரு முறை. சரிங்களா? இந்த மாதிரி நிறைய வழிகள் இருக்குது. இந்த வழி தான் சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறது கிடையாது. நம்மளுக்கு எது உகந்ததாக இருக்கோ அதை செஞ்சாவே போதும். சரிங்களா? இது எளிமையான முறை. ஆனால் மை கொஞ்சம் அரைச்சி கொஞ்சம் பக்குவப்பட்டு செஞ்சுருக்கணும். சரிங்களா? சரி, இந்த மை உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி இந்த மையோட டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு மை நம்மள்கிட்ட வாங்கிக்கிறலாம். நன்றி, வணக்கம்.